பாஸ்டர் அனுபவத்துல சொல்றேன் உங்களுக்கு, யாரையும் நம்பி வாழாத. never trust anybody. நாசில சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்பிராத. உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. காடி போயிடும், வீடு போயிடும், உன்னை துரத்தி வந்த உறவுகளும் போயிடும். சொல்றேன், நல்லா நோட் பண்ணி வை. உறவும் போயிடும். நடு ரோட்ல நின்ற நாட்கள் எனக்கு அநேகம். யாருடைய உதவியும் இல்லாமல் நடு ரோட்ல நின்ற அனுபவம் ஏராளம். உங்களுக்கும் நடந்திருக்கும். கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்க. தெய்வம் போக மாட்டார், ஆவியானவர் விலக மாட்டார். நீ அவரை நம்பி தேடி ஓடி வந்ததை அவர் மறக்க மாட்டார். நீ அவருக்கு செய்த ஊழியத்தை மறக்க மாட்டார். எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, என் கடமை எப்படி முடிக்க போறேன்? எனக்கு நிறைய காரியம், எனக்கு நிறைய பிரஷர் இருக்கு பாஸ்டர். I do not know how to handle. No, you don't handle. உன் கூட கர்த்தர் இருக்காருல்ல. நல்ல ஜெபம் பண்றியா? நல்லா ஜெபிக்கிறியா? நல்ல வேதத்தை படிக்கிறியா? நீ எதுக்கும் பயப்படாத, நடத்துவாரு. யாரா இருந்தாலும் சொல்றேன், விட்டுட்டு போயிடுவானுங்க. கர்த்தர் ஒருவர் உன் கையை இறுக்கமா பிடிச்சாருன்னு வச்சுக்க, பூமி கடைசி வரையும் அந்த வரைக்கும் நடத்துவார். நீதியாயிரு. கர்த்தர் உன் உத்தமத்தை பார்ப்பார். கர்த்தர் உன்னுடைய உண்மைத்துவத்தை பார்ப்பார். கர்த்தர் நீ உண்மையாய் நடந்ததை பார்ப்பார். உன் ஊழியக்காரனுக்கு நீ செய்த எல்லா ஊழியங்களையும் பார்ப்பார். உன்னை ஆசீர்வதிக்க அவரால் கூடும். வாழ்க்கையில் பாரங்கள் நேருக்கையிலே பிரசன்னம் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திற்கே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.